தனுஷ் அவர்கள் நடித்துக் கொண்டு வரும் எண்ணி நோக்கி பாயும் தோட்டா இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளராக அனிருத் அவர்கள் இருக்க முடியுமா? இதோ ஒரு சிறிய பார்வை. இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள் அச்சம் என்பது மடமேடா திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்பொழுது தனுஷ் அவர்களை வைத்து எண்ணி நோக்கி பாயும் தோட்டா என்ற திரைப்படத்தை இயக்கி வருகின்றார். இந்த திரைப்படத்தின் டீசர் இப்பொழுது அண்மையில் வெளிவந்து அனைவரையும் மிகவும் அழகாக கவர்ந்திருக்கின்றது. இருப்பினும் இந்த திரைப்படத்தில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திரைப்படத்தின் இசையமைப்பாளர் யார் என்ற உண்மை இதுவரையிலும் எவருக்கும் தெரியாமல் இருக்கின்றது. ஏன் நடித்துக் கொண்டிருக்கும் தனுஷ் அவர்களுக்கு கூட இந்த இசையமைப்பாளர் யார் என்ற உண்மை தெரியாமல் இருக்கின்றது. யார் இசையமைப்பாளர் என்று கௌதம் மேனனிடம் கேட்டால், அதை பற்றி கேட்டால் மட்டும் சிரித்து கொண்டு மறுத்து வருகின்றார். ஒருவேளை அனிருத்தாக இருக்குமா அல்லது இப்பொழுது இசையமைப்பாளராக மாறியிருக்கும் சிம்புவாக இருக்குமா என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகின்றார்கள். இந்த இருவருமே தனுஷ் அவர்களுக்கு ஒத்துவராத ஆட்கள் என்பது இப்பொழுது தமிழ் சினிமாவில் அனைவருக்கும் தெரிந்த விடயமாக மாறிவிட்டது. அதன் காரணத்தால் தான் கௌதம் மேனன் அவர்களும் இதை வெளியிடாமல் வைத்திருக்கின்றாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். கௌதம் மேனனின் திரைப்படம் என்றால் கண்டிப்பாக திரைக்கதை நன்றாக இருக்கும். தனுஷ் அவர்களின் திரைப்படம் என்றால் நடிப்பு நன்றாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இருவரும் சேர்ந்திருக்கும் இந்த திரைப்படம் கண்டிப்பாக ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் என்று கூறி எங்கள் சேனல் மூலமாகவும் இவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி இதுபோன்ற தமிழ் சினிமா செய்திகளையும் மற்றும் அரசியல் சுவாரஸ்யமான சமூக செய்திகள் என்ற அனைத்து செய்திகளையும் நீங்கள் ஒரே இடத்தில் தெரிந்து கொள்ளவும், பார்த்து கொள்ளவும், கேட்டுக்கொள்ளவும், மகிழ்ந்து கொள்ளவும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.